ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு அக்கா என்ன சொல்லி தரப்போகிறேன் அப்படின்னா பாசிப்பயிறு தோசை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த உலக்கில் ஒரு உலக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சிடணும். அதே உலக்கில் 1 கப்பு டிஃபன் அரிசியும் 2 ஸ்பூன் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன். இதையும் நல்லா ஊற வச்சிடணும். ஒன்றாவே சேர்த்தே ஊற வச்செல்லாம் உங்களுக்கு காமிக்கிறக்காக நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட தோசை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் கொஞ்சோண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுங்க. நான் அப்போ 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பட்டை மிளகாவும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். டயட் இருக்கிறவங்களாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு தோசை சாப்பிட்டோம்னா அடுத்தலாம் ரொம்ப பசிக்காது. இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி நல்லா தோசை ஊற்றிட்டு இல்லை நெய் வேணுங்கிறவங்க நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தான் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. சூப்பரான பாசிப்பயிறு தோசை ரெடி. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குல்ல? இப்போ அடுத்த தோசை ஊற்றுவோமா? டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த தோசை கொஞ்சம் டிசைன் அக்கா ஊற்றிருக்கேன். இதை பார்த்து யாரும் சிரிச்சிட்ருக்கக்கூடாது, ஓகே? உங்களை சிரிக்க வைக்கிறாதே அக்கா அந்த மாதிரி தோசை ஊற்றிருக்கேன். யாராவது நான் அழகாக தோசை ஊற்றுறேன்னு கண்ணு வச்சு விட்டாங்க. அதே இப்போ தோசை இப்படி வந்திருக்கு. சரி, பரவாயில்ல. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக மொறு பாசிப்பயிறு தோசை ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.